ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா இப்போதைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆஸ்திரேலியன் அணியோடைய முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, உலகிலேயே மிக டேஞ்சரஸ்டான ஓப்பனர் யாருனாக்கா அது ரோஹித் சர்மான் தான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைக்கேல் கிளார்க் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது வரைக்கும் ஓப்பனர்ஸில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறவரா இப்போதைக்கு இருந்துட்டு வரவர் ரோஹித் சர்மா தான். ஏன்னாக்கா அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிகமான 200களை அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் T20 போட்டிகள்லையுமே நிறைய 100களை அடிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை இந்தியன் அணிக்கு கொடுக்குறாரு. இதுதான் இந்தியன் அணிக்கு மேலுமே பூஸ்டப்பாக கொடுக்குது. பல போட்டிகளில் இவருடைய ஆட்டம் இந்தியன் அணியில் மிக முக்கியமான ஆட்டமாக இருந்திருக்கு. அதனால தான் இந்தியன் அணி பல வெற்றிகளை பெற்றிருக்காங்க. கண்டிப்பா ரோஹித் சர்மா தான் இப்போதைக்கு இருக்கிறதுலயே மிக டேஞ்சரஸான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்ற மாதிரி மைக்கேல் கிளார்க் அவர்கள் பேசியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டான் ரோகிட்டை பொறுத்த வரைக்கும் இறங்கினா செம்மையா மாஸ் காட்டுவாரு. 6 அடிக்கிறதுலயும் சரி, அதுவும் இல்லாம நல்ல ரன்களை குவிக்கிறதுலயும் சரி ரோஹித் சர்மா சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரு. அது போன்று உங்களுடைய கருத்துக்களை நீங்க ரோஹித் சர்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.